சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Then spake Jesus again unto them, saying, I am the light of the world. He that followeth me shall not walk in darkness, but shall have the light of life. John 8:12. మరలా యేసు, నేను లోకమునకు వెలుగును, నన్ను వెంబడించువాడు చీకటిలో నడువక జీవపు వెలుగు కలిగి ఉండును అని వారితో చెప్పెను. యోహాను సువార్త 8వ అధ్యాయం 12వ వాక్యం. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகின்றவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 8:12. அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் யாரை பின்பற்றப் போகின்றோம் என்பது பெரிய காரியம். கிறிஸ்துவை பின்பற்றுவோமானால் நிச்சயமாய் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்போம். அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்லுகின்ற காரியம், நான் இந்த ஊழியக்காரரை பின்பற்றுகின்றேன், நான் அந்த ஊழியக்காரரை, நான் ஊழியக்காரனாக இருந்து இந்த காரியத்தை சொல்லுகின்றேன். ஒருவேளை ஊழியக்காரர்களை பின்பற்றுவீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் மாயைக்குள்ளாக சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பவுலை கேட்டு பாருங்கள். அவர் சொல்லுகின்றார், நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்ல வேண்டாம், நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்ல வேண்டாம், வளரச் செய்கின்றவர் தேவனே. தேவனை பின்பற்றுவோம், தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.